அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளை மகாசக்தி அங்காளை மகாசக்தி. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய ஒரு அன்பான ஒரு வணக்கத்தை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடம், அந்த நோட்டீஸ் மட்டும் கொடுங்க மேடம். குபேர கலச அறக்கட்டளை. இந்த குபேர கலச அறக்கட்டளை அப்படின்றது பேர்லயே பாத்தீங்கன்னா இந்த குபேரனுடைய அமைப்பாற்றல் வச்சிருக்கிறாங்க. உண்மையிலுமே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா எழுதி வச்சுக்கங்க. இந்த குபேர கலச அறக்கட்டளைன்றது வருங்காலத்துல இந்த திருப்பூர் மாநகரில நல்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சிகள் உத்வேகங்கள் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இவங்களுடைய 3 பேர் சேர்ந்த ஒரு விடா முயற்சியில முதல் முறையாக இந்த மாரி ஒரு ஹால்ல வச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு விசேஷம். அப்ப இந்த மாநாட்டு இந்த கருத்தரங்க கூட்டத்திற்கு பாத்தீங்கன்னா நம்முடைய காளீஸ்வரி மேடம் முதல் முறையா போன் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கூப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கலாமா வேண்டாமா ஒரு யோசனை, கமிட்மெண்ட் வேற இருக்குது, எப்படி நம்ம போயிட்டு முடியுமா முடியாதான்னு. சரி, நம்ம எது யோசிக்கல, ஓகே அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அதுல நம்ம ஐயா அவர்கள் பாலமுருகேஸ்வரர் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அவரும் எல்லாம் இணைஞ்சுதான் நாங்க செய்யறோம் அப்படின்றத மேடம் அவர்கள் சொன்னாங்க. உண்மையுமே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். என்னைக்குமே சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாரி சின்ன சின்னதா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக ஜோதிடத்துறையில யாரும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சங்கமன் தான் பேர் வைப்பாங்க. அறக்கட்டளை அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது நம்ம தான் ஃபர்ஸ்ட். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு விஷயத்துல. அப்ப அந்த ஒரு வகையில இந்த அறக்கட்டளை அப்படின்ற ஒரு பேர் வச்சதே பாத்தீங்கன்னா இது எப்பயுமே பிரியாது, நிலையாக நின்று பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சி அடையும். அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஏபி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஐயா நேர்ல பார்க்க முடியல, 2-3 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டுமே இது வரைக்கும் பார்க்க முடியாத சூழ்நிலை. சரி, இங்கேயாச்சும் பார்ப்போன்னு பார்த்தா இங்க வந்தோடனே கேட்டா ஐயா இன்னைக்கு வரல அப்படின்ட்டாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஐயாவுடைய பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதுல நான் சந்திக்கலாம். சரி, எனக்கு டைமிங் எவ்வளவு நேரம் மேடம்? எல்லாத்துக்கும் பசி வயிறு பிடிங்கிருமே. சரி, ஓகே. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர்களும் குமார் ஐயா அவர்கள், டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள், லட்சுமணன் ஐயா அவர்கள், PC ரேணுகா மேடம் அவர்கள், சுதா மேடம் அவர்கள், காளீஸ்வரி மேடம் அவர்கள், பாலமுருகேஸ்வரர் ஐயா அவர்கள், கரூர் மல்லிகா மேடம் அவர்கள். கரூர் மல்லிகா மேடம் ஒன்றும் வரலைங்களா? சரி, ரைட், ஓகே. இவர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இனிதே பாத்தீங்கன்னா ஜோதிட பலன் சொல்வதற்கு எளிமையான ஒரு வழிமுறைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பையா உங்களுக்கு நான் சொல்றேன். அது பிரகாரம் நீங்க உங்களோட ஜாதகத்தையும் உங்களுக்கு நாடி வரக்கூடிய வாடிக்கையாளரையும் கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல MM சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. இன்னைக்கு பெரும்பாலும் அன்பர்கள் எப்படி அப்படின்னா இந்த கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் போய் சிக்குவாங்க. அப்ப அதை சிக்காம இருக்கிறது தப்பிச்சுக்கிறதுக்கு இது அற்புதமான ஒரு வழிமுறை. என்னன்னா நம்மளோட ஜாதகத்து ரீதியில திருஷ்டியில சிக்காம இருக்கிறது தப்பித்துக் கொள்வதற்கு. இப்ப எல்லாத்தோட ஜாதகத்திலுமே மாந்தி அப்படின்றத ஒரு குறிப்பிட்டிருக்காங்களா இல்லைங்களா? எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? சரி, மாந்தி அப்படின்ற ஒரு விஷயத்த 12 ராசி கட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு ராசி கட்டத்துக்குள்ள நமக்கு மாந்தி இருக்கும். அப்ப அந்த மாந்தி அப்படின்ற ஒரு விஷயத்துல எந்த ராசி கட்டத்துல குறிச்சிருக்கிறதோ அந்த ராசி கட்டத்தினுடைய உருவத்தன்மையை நீங்க பயன்படுத்தக்கூடாது. இதை பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா தான் கண் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து தப்பிச்சுக்க முடியும். அப்போ ஒருத்தருக்கு மேஷத்துல இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு என்ன அர்த்தம்? அவங்க கண்டிப்பா ஆடு அப்படின்ற ஒரு ஸ்டில்ல லோகோவோ கீ செயினோ ஒரு போட்டோஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வைத்துக் கொள்வது சிறப்பில்லை.
வீட்டுக்குள்ள மட்டும்தான், வீட்டுக்கு வெளியே நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ள மட்டும் அந்த மாதிரி பொருளை நீங்க வந்து பயன்படுத்துவது சிறப்பு இல்லை. அதே போல ரிஷபத்துல வந்து மாந்தி இருக்குது அப்படின்னா கோமாதா போட்டோஸ் வைக்கிறதோ, கோமாதாவோட ஸ்டில்ல வச்சுக்கிறதோ நமக்கு தான் லட்சுமி கடாட்சம். அதான் பிரச்சனையே அவங்களுக்கு கொடுக்கும். யாருக்கு ரிஷபத்துல மாந்தி இருக்குதோ அந்த ஸ்டில்ல வந்து நீங்க பயன்படுத்தாதீங்க. அதே போல மிதுனத்துல வந்து மாந்தி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து லவ் பேர்ட்ஸ் கிளியோடைய போட்டோ ஸ்டில்லு இதெல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. இதெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தொந்தரவு பிரச்சனைகள், உடம்பு சரியில்லாம போறது, மருத்துவமனை செலவுகள், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கும். கடகத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து நீர்நிலைகளை வந்து அந்த அருவி மாரி வரக்கூடிய ஸ்டில்லு வைக்கிறது, நண்டு மாரி இருக்கக்கூடிய ஸ்டில்லு, கீச்சைன், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்க வைத்துக் கொள்ளக்கூடாது. வச்சிருந்தாங்கன்னா கண் திருஷ்டி பாதிப்பு அதிக அளவுல பாதிப்புகளை கொடுக்கும். அதுக்கு அடுத்து சிம்மத்தில் மாந்தி இருந்ததுன்னா கண்டிப்பா சிங்க முகம் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு போட்டோஸும், சிங்கத்தோட ஸ்டில்லு கூட போட்டா கூட அந்த பொம்மை கூட கொண்டு வந்து வீட்டுல வைக்க கூடாது. வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க, நிறைய சிக்கல்ல ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்தது கன்னிராசியில மாந்தி இருந்தது அப்படின்னா நெற்கதிர் ஏந்திய கன்னிப்பெண் அதோட உருவம். ஆனா அந்த நெற்கதிர் ஏதிய கன்னிப்பெண் அப்படின்றது ஒரு உருவத்தன்மைகள் அங்க இருக்கிறதுனால இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த நெற்கதிர் அறுக்கக்கூடிய அருவா இருக்குது பாருங்க, அதுக்குன்னு தனியா ஒரு அருவா இருக்கும். அந்த அருவா மாரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்க வீட்டுல வந்து அந்த ஸ்டில்லோ அந்த கத்தி கூட வீட்டுல வைக்காதீங்க, அதுவும் மேன்மையை கொடுக்காது. துலாம் ராசியில மாந்தி இருக்குது அப்படின்னா அந்த எடை போடக்கூடிய மிஷின், நீங்க வெயிட் போடுற இடம் மிஷின், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து வைத்துக் கொள்வது அவ்வளவு சிறப்பு தன்மைகளை கண்டிப்பாக கொடுக்காது. அப்ப நாங்களாம் வியாபாரம் தானங்க பண்றோம், என்னங்க பண்றது, அந்த மிஷினை வீட்டுக்கு வெளியே வச்சுக்கங்க, வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. அதே மாதிரி தராசு வச்சிருக்கக்கூடிய ஸ்டில்லு, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணு கட்டப்பட்ட ஒரு பொம்மை, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எதுவுமே நீங்க வைத்துக் கொள்வது சிறப்பில்லை. அடுத்து விருச்சிகத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா தேல் போன்ற நிறைய பேர் தேல் போல டிசைன் வச்சிருப்பாங்க, கீச்செயின்ல வச்சிருப்பாங்க, அதெல்லாம். அப்ப அவங்க ஜாதக கட்டத்துல விருச்சிகத்துல மாந்தி இருந்தா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது தனுசுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ராமர் சீத்தை லட்சுமணன் இவங்களோட போட்டோ அம்பு வச்சிருக்கக்கூடிய ஸ்டில் எல்லாம் இருக்கும். சோ அப்ப அவங்களுடைய ஸ்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த போட்டோஸோ அதெல்லாம் வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது சிறப்பு இல்லை. அந்த ஸ்டில்ல கூட வீட்டுல வைக்கிறது சிறப்பான ஒரு மேன்மைகளை கண்டிப்பாக கொடுக்காது. அடுத்தது மகரத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முதலை உருவம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த தோல், உண்மையை சொல்ல போனா மகரத்துல மாந்தி இருந்ததுன்னா இடுப்புல போடக்கூடிய பெல்ட் கூட வந்து பயன்படுத்துறது அவ்வளவு சிறப்பு இல்லை அவங்களுக்கு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது கும்பத்துல வந்து மாந்தி இருக்குது அப்படின்னா உங்க வீட்டுல வந்து கலசங்கள் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டில்லோ போட்டோவோ இல்லைன்னா கும்பாபிஷேகம் பண்ண இடத்துல இருந்து போட்டோ எடுத்து நம்ம வச்சுக்கிறதோ இல்ல அந்த கலசம் எடுத்துட்டு போய் மாதிரி போட்டோ வச்சுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது மீனத்துல வந்து மாந்தி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்து இரட்டை மீன்கள் அல்லது மீன் வீட்டுல வளர்த்துறது, மீன் தொட்டி வச்சிருக்கிறதெல்லாம் கண்டிப்பா திருஷ்டி தோஷத்தை அதிகரிக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க வந்து தவிர்த்து கொள்வது பல வகையில உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, இந்த திருஷ்டி தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் அப்படின்றது இத நம்ம எளிமையான முறையில நமக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நமக்கு வந்து பார்க்கக்கூடிய நம்ம ஜாதகத்துல இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய எம்எம் சிஸ்டத்தோடைய பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லாம இருக்குதோ அதை தான் அவங்க தேடிட்டே இருப்பாங்க. நம்ம சிம்பிளா எளிமையா நம்ம சொல்லணும்னா இப்ப உங்களோட ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நின்ற நட்சத்திரங்கள்ல இருக்கும். இப்ப சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்பார், சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பார், இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஜாதகத்தை பலன் சூரியன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குதோ அதோட அதிபதி என்ன வருதோ. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரம் சொன்ன, அஸ்வினி நட்சத்திரம் அதிபதி யாரு? கேது. அப்ப கேதுக்கு ஒரு டிக்கு போட்டுக்குங்க. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா யாரோ உதாரண ஜாதகம் ஒரு பக்கம் ஜாதகம் இருந்தனா கொடுத்தீங்கன்னா நான் அதை கூட பார்த்து சொல்றேன், யாருக்கும் இருந்துச்சுன்னா கொடுங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு உதாரணத்தை சொல்றதுக்கு அவங்க பலனும் சொல்லிட்டு அவங்களுக்கான சொல்யூஷனும் பரிகாரத்தை சொன்னோம்னா சிறப்பான ஒரு மேன்மை அவங்களும் அடைஞ்சிக்கலாம், உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆகும். யாராவது இருக்குங்களா? கொடுங்க பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களே செல்ல வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொடுத்தாதான் தெரியும் மேடம். யாருடைய ஜாதகம் மேடம்? அவங்க வந்து சொல்லணும் சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லணும். சரி
ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம் இல்ல கிரக நிலைகள் இருக்குது. இப்ப இவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்காரு. பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் இப்ப சூரியன் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா பூர நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப சுக்கிரனுக்கு ஒரு டிக்கு, நீங்க சும்மா எழுதிக்கங்க, சுக்கிரன் போட்டு ஒரு டிக்கு. அடுத்து சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்ப சுவாதி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா ராகு. அப்ப ராகுக்கு ஒரு டிக்கு. அடுத்து செவ்வாய் பகவான் வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்கு. அஸ்த நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனுக்கு ஒரு டிக்கு. அடுத்தது புதன் வந்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனுக்கு ஒரு டிக்கு. அடுத்தது குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சூரியன். அப்ப சூரியனுக்கு ஒரு டிக்கு. அடுத்து சுக்கிரன் வந்து உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சூரியன். அப்ப சூரியனுக்கு ஒரு டிக்கு. சரிங்களா? அடுத்தது சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் அதிபதி யாருன்னா புதன். புதனுக்கு ஒரு டிக்கு. அடுத்து ராகு சுவாதி நட்சத்திரம். அதோட அதிபதி யாருன்னா ராகு. ராகுக்கு ஒரு டிக்கு. கேது பகவான் அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனுக்கு டிக்கு. சரிங்களா? இப்ப நவ கிரகங்கள்ல எந்த கிரக டிக்கு வாங்காம இருக்குது? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். சூரியன் டிக்கு வாங்கிருச்சீங்களா? ஓகே. அடுத்து சந்திரன் டிக்கு வாங்கிருச்சீங்களா? செவ்வாய் டிக்கு வாங்கிருச்சுங்களா? செவ்வாய் டிக்கு வாங்கியிருக்கா இல்லைங்களா? வாங்கல. அப்ப செவ்வாய்க்கு ஒரு ரவுண்டு போட்டுக்குங்க. ஓகே. அடுத்து புதன் டிக்கு வாங்கிருச்சீங்களா? வாங்கிருச்சு. அடுத்து குரு டிக்கு வாங்கிருச்சீங்களா? குரு டிக்கு வாங்கிருச்சா இல்லைங்களா? வாங்கல. அப்ப குருவுக்கு ஒரு டிக்கு போட்டுக்குங்க. அடுத்து சுக்கர் நட்சத்திர டிக்கு வாங்கிருக்குங்களா? வாங்கியிருக்கு. சனியோட டிக்கு வாங்கிருக்குங்களா? அதுக்கு ஒரு ரவுண்ட், சனிக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்க. ராகு நட்சத்திர டிக்கு வாங்கியிருக்குது. கேது நட்சத்திர டிக்கு வாங்கிருக்குங்களா? அஸ்வினி. ஓகே ஓகே. கேது டிக்கு வாங்கியிருக்கு. ரைட். இப்ப டிக்கு வாங்காத கிரகம் என்னென்ன கிரகம் இருக்குது? செவ்வாய், குரு, சனி. சரிங்களா? இது எல்லாத்தையும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் புரியுதுங்களா? ஓகே. இப்ப இந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில சனி அப்படின்னா தொழில் நிலையான அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்காது. சனினா தொழில். அப்ப முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பாட்டில் இந்த ஜாதகத்துக்கு எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காது. அடுத்து குருவோட நட்சத்திரம். இப்ப குருவோட நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பண விஷயத்துல சொன்ன வாக்குறுதியை இவங்களால காப்பாற்ற முடியாது. பண தட்டுப்பாட்டு பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம். அப்ப செவ்வாய்ன்றது பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு மன உளைச்சல், நிறைய சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டே இருக்கும். இந்த 3 விஷயம்தான் இந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில ஒரு குறைகள் இருந்து கொண்டு இதை தேடிக்கொண்டு இருப்பாங்க. சோ அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவங்க எந்த குறையோட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த டிக் அடிக்கக்கூடிய விஷயத்துல மிக மிக எளிமையான முறையில கான்பிடண்டா கரெக்டா சொல்லலாம். சரிங்களா? அப்ப இது 3 இவங்களுக்கு குறை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதை வந்து எப்படி என்ன பண்ணணும்னா இப்ப கரண்ட்ல இதுதான் குறைன்னு சொல்லியாச்சு. ஆனா இவனோட மெயின்ல என்ன கேள்விகள் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா இந்த டிக்கு வாங்காத கிரகம் இருக்குது பாத்தீங்களா? இந்த டிக்கு வாங்காத கிரகம் இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்க குரு வந்து எங்க இருக்கிறாரு? இவங்களோட லக்னம் என்ன லக்னம்? விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு எத்தனாம் இடம்? 7. அப்ப 7ல குரு டிக்கு வாங்காத கிரகம் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்தோட உறவு முறையில இவங்க மன உளைச்சல் சந்திச்சிருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம். 7ன்னா என்ன அர்த்தம்? கணவர், நண்பர்கள், உறவினர்கள். இந்த 3 விஷயத்துல இவங்க மன உளைச்சல்ல இருப்பாங்க. சரிங்களா? இதை பத்தி இவங்களோட கேள்விகள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது சனி பகவான் இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்கிறாரு? இவங்களோட லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கு? 4ஆம் இடத்துல இருக்குது. அப்ப 4ஆம் இடத்துல என்னது? சொத்து. அடுத்தது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட, சுகம் சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த 3 விஷயத்துல 4ஆம் பாவத்தோட ஒரு கேள்வி உங்களோட கேள்விகள் இருக்கும். சொத்தை பத்தி ஒரு கேள்விகள் மெயின்ல உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது வேற என்ன கிரக டிக்கு வாங்கலன்னு சொன்னது? செவ்வாய். செவ்வாய் இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்கிறாரு? மிதுனத்தில் இருக்காரு. அப்ப இவங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் இடமா வருது? 8. அப்ப 8ன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்திலிருந்து நான் மீண்டு வெளியே வருவனா வரமாட்டானா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். 8ஆம் பாவம்ன்றது. அப்ப டிக்கு வாங்காத கிரகம் இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்கிறாரோ அததான் அவங்களோட மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க தான் கேள்வி கேட்க வருவாங்க.
இதை வச்சு நீங்க அழகா பலன் சொல்லலாம். அவங்களே மெராக்கல் ஆயிடுவாங்க. ஏதோ குட்டி எச்சினி வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் கரெக்டா சொல்றேன். நான் சொன்னது உண்மையா பொய்யான்றது அவங்களே எந்திரிச்சு சொல்லிட்டோம். சொல்லுங்க மேடம். கரெக்ட். ஓகே ரைட். இப்படிதான் MM சிஸ்டத்துல எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள்.